ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவிழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. கல்யாண் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாக்கியம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்கியம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்கியம், எங்கள் பாக்கியம். நேயர்களே, தேகம் யோகம் பாக்கியம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் முத்திரைகள் அதனுடைய பலன்கள் பார்த்துட்டு வரோம். முத்திரைகள் நமக்கு மகான்கள் அளித்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஒவ்வொரு முத்திரைக்கும் ஒரு தனிப்பட்ட பலன்கள் இருக்கின்றன. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முத்திரையின் பெயர் திரிசூல முத்திரை. இந்த முத்திரை நிறைய பேருக்கு முகவாதம் இருக்கின்றது. முகவாதத்தினால வாய்க்கோணல் இருக்கும். அது ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு இந்த பயிற்சியை பண்ணிகிட்டே வந்தாங்கன்னா மிக நல்ல பலன் கிடைக்கும். இந்த முத்திரை செய்யும் பொழுது நமக்கு எவ்வளோ வயதானாலும் வாதம், முகவாதம் அந்த மாதிரி பிரச்சனை வராது. வயிற்று புண்கள் நிறைய பேருக்கு இருக்குது. சாப்பிட்ட உணவு ஜீரணமாகாது, வயிற்று வலி இருந்துக்கிட்டே இருக்கும், அல்சர் இருக்கும். அப்போ அந்த குடல் புண்கள், வயிற்று புண்கள் வராமல் தடுக்கக்கூடிய அற்புதமான முத்திரை. சிறுநீரக பையை மிகச் சிறப்பாக இயங்க செய்யும். இப்போ வெயில் காலத்தில் நிறைய பேருக்கு சிறுநீர் கடுப்பு அந்த மாதிரி ஏற்படும். மழை காலங்களில் சில வயதானவர்களுக்கு கண்டினியூஸாக யூரின் போகக்கூடிய நிலை இருக்கும். ஸோ அந்த சரியான விகிதத்தில் கரெக்டாக வெளியே போகக்கூடிய நிலையையும் சிறுநீரக பையை திடப்படுத்தக்கூடிய அற்புதமான முத்திரை. அப்போ பாருங்கள், ஒரு முத்திரை பலவிதமான பலன்களை கொடுக்கக்கூடியது. இந்த முத்திரையை காலையில் 4லேருந்து 7 மணிக்குள்ளே, மதியம் 12லேருந்து 1:30க்குள்ளே, மாலை 5லேருந்து 7 மணிக்குள்ளே சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் பயிற்சி பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன பிரச்சனை உள்ளவங்க 5 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஜென்ரல் ஹெல்த்தில் உள்ளவங்க இந்த திரிசூல முத்திரையை அழகாக காலை மாலை ஒரு 2 மினிட்ஸ் பயிற்சி பண்ணுங்கள். இப்போ நம்ம சொன்ன இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வராமல் வாழலாம். முத்திரைகள் செய்யும் பொழுது நிமிர்ந்து உட்காந்துக்கணும், முதுகலும் நேராக வச்சுக்கணும், ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கணும். ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. மூச்சு உள்ளெழுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும், மூச்சு வெளியே விடும்போது வயிறு உள்ள போய்க்கிடணும். இப்போ அந்த முத்திரைக்கு போவோம். திரிசூல முத்திரை. சுண்டு விரல் நல்லா மடிச்சுக்கணும், அதனுடைய மையத்தில் கட்டை விரல் வச்சுக்கணும். மீதி 3 விரல் சேர்த்து வச்சுக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க ஒரு 3 முறை. நார்மல் ப்ரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். முதல்ல பயிற்சி பண்ணும்போது லேசாக பெயின் இருக்கும். முதல்ல 1 மினிட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கிராஜுவலாக 2 மினிட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. 2லேருந்து 5 நிமிடம் வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ணி காமிக்கிறேன். ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க. முதல்ல 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. இப்போ இந்த முத்திரைக்கு போவோம். சுண்டு விரல் நல்லா மடிச்சுக்கணும், அதனுடைய மேலே மையத்தில் இந்த கட்டை விரல் வச்சுக்கணும். நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ். நார்மல் ப்ரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை பண்ணி காமிக்கிறேன். மாணவ செல்வங்கள் வஜ்ராசனத்திலே ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த ஒரு ஆசனத்தில் பயிற்சி பண்ணாலே போகிறோம், நல்ல பலன் கிடைக்கும். 2 கால் சேர்த்து வச்சுக்கோங்க, கைமுட்டியில் வச்சுக்கோங்க. முதல்ல மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். இந்த முத்திரை போவோம். சுண்டு விரல் நல்லா மடிச்சுக்கோங்க, அதனுடைய மையத்தில் கட்டை விரல் வச்சுக்கோங்க. 3 டைம்ஸ் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். தென் நார்மல் ப்ரீத்திங். சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் முதல் 5 நிமிடம். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நேயர்களே, இன்றைக்கு பார்த்த அந்த முத்திரை எல்லா வயதினருக்கும் ஏற்ற முத்திரை. இன்றைக்கு நிறைய இடத்துல பார்க்குறோம், இந்த வாதத்தினால கஷ்டப்படுறதாங்க. மூட்டு வலி, இடுப்பு வலி, முகவாதம் குறிப்பாக. இந்த பயிற்சி செய்யும் பொழுது நம்ம உடம்புல வாயினுடைய தன்மையை சமப்படுத்துகின்றது. தசவாயுக்களையும் நன்றாக இயங்க செய்யும். முகவாதம் நிச்சயமாக வராமல் தடுக்கப்படுகின்றது. அது இப்போ லேசாக வந்தவங்க இந்த பயிற்சியை பண்ணிகிட்டே வாங்க, நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. 48 நாட்கள்
மிக நல்ல பலன் கிடைக்கும். அதே மாதிரி சிறுகுடல் பெருங்குடல் அல்சர் வராமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை. தொடர்ந்து பயிலுங்கள், வளமாக நலமாக வாழுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.